ஹலோ. ஸ்ப்ரிங் சீசன் வந்தாலே யூஎஸில் எல்லாருமே வந்து இந்த கார்டன் பெட்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நானும் இந்த வருஷம் செட் பண்ணலான்னு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பாட்ஸில் தான் நிறைய செடி வைப்பேன். ஸோ இந்த தடவை தான் இந்த கார்டன் பெட் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த கார்டன் பெட்டுக்கு வந்து இந்த வுட்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணாமல் இந்த வுட் லைக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு வுட்டு மாதிரி இருக்கும், பட் ஆனால் வந்து நல்லா ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இது காம்போசிட் மெட்டீரியலில் பண்ணது, அதனால் ஃபேட் ஆகாது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் இப்படியே இதே கலர்லேயே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லானில் ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி அந்த கார்டன் பெட் செட் பண்ணிடணும். அப்புறம் இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு அந்த புல் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொத்திட்டு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த கார்டன் சாயில், அப்புறம் மேன்யூரு, அப்புறம் நிறைய ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு இதை மண்ணை வந்து தயார் பண்ணிடணும். தயார் பண்ணிவிட்டு கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா, கொத்தமல்லி இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டு இந்த தடவை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த கீழே இருக்கிற புல்லெல்லாம் வந்து கொத்தி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் கட் பண்ணி இப்படி மேலே போட்டு செட் பண்ணிடணும். இது ஏன்னா அதுக்கு கீழே இருக்கிற வீடெல்லாம் மேலே வந்து அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இப்படி போட்டுடுறோம். இதுக்கு மேலே தான் நம்ம இப்போ மண்ணெல்லாம் போட்டு அதில் செடியெல்லாம் வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி இந்த கார்டன் சாயிலெல்லாம் இதில் போட்டு நம்ம கொட்ட போகிறோம். இதுக்கு நிறைய 2-3 மூட்டைக்கு மேலே தேவைப்படும். பெரிய பெரிய மூட்டையாக தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த கவ் மேன்யூரும் இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே இந்த பீட் மாசன்னு இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து சாயில் கண்டிஷனிங்காக ஆட் பண்ணுறது. இப்போ வந்து அந்த பீட் மாஸ், கவ் மேன்யூர், அப்புறம் கார்டன் சாயில் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இது ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டியாகவே ஆயிடுச்சு எங்களுக்கு. இதில் கடைசியாக மேலே வந்து கொஞ்சம் பாட்டிங் மிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இதில் லாஸ்ட்டாக வந்து எர்த்வார்ம் கேஸ்டிங்கும் ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இதில் பாருங்கள் பிளான்ட் ஃபுட்டும், ஆர்கானிக் பிளான்ட் ஃபுட்டு இருக்குது, அதை ஆட் பண்ணுறோம் லாஸ்ட்டாக இதில் போட்டுட்டு மேலே. ஆனால் இதோட ஸ்மெல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சாயில் நல்லா வெட் பண்ணி விட்டுருணும். 4 தக்காளி செடியும் வச்சதுக்கப்புறம் இப்போ 2 கத்திரிக்காய் செடி வச்சுட்டோம். இந்த பச்சை மிளகாய் செடி வாங்கிட்டு வந்ததை நான் இங்கே கிரவுண்ட்லேயே வச்சுட்டேன்.